நியூஸ் 7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். சில செய்திகள் அறிவூட்டும், சில செய்திகள் வியப்பூட்டும், சில செய்திகள் பாதைகளை காட்டும், சில செய்திகள் பயணங்களை மாற்றும். அப்படி என்னவெல்லாம் நிகழ்ந்தது இன்று பகுதிக்கு உங்களை வரவேற்கிறோம். நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட விருப்ப மனு அளித்த 20 தொகுதி அதிமுக வேட்பாளர்களுடனான நேர்காணல் இன்று நிறைவு பெற்றது. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த நேர்காணலில் அதிமுக ஒருங்கிணைப்பாளர் பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளர் பழனிசாமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். காலை 9:30 மணிக்கு தொடங்கிய நேர்காணலில் சேலம், கள்ளக்குறிச்சி, நாமக்கல், ஈரோடு, திருப்பூர் உள்ளிட்ட தொகுதிகளைச் சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து தேனி, மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை உள்ளிட்ட தொகுதிகளுக்கான நேர்காணல் பிற்பகல் 3 மணிக்கு நடைபெற்றது. இந்த நேர்காணலில் பன்னீர்செல்வத்தின் மகனான ரவீந்திரநாத் கலந்து கொண்டார். அவரை அதிமுக இணை ஒருங்கிணைப்பாளர் பழனிசாமி உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் எழுந்து நின்று வரவேற்றனர். அவர்களுக்கு பூங்கொத்து கொடுத்து நேர்காணலில் ரவீந்திரநாத் கலந்து கொண்டார். நேர்காணலுக்கு பின் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த ரவீந்திரநாத், நேரடியாக அமெரிக்காவில் இருந்து வந்து தேர்தலில் நிற்க தாம் சீட்டு கேட்கவில்லை எனவும் 21 ஆண்டுகள் கட்சிக்காக பணியாற்றியதன் பேரில்தான் தாம் சீட் கேட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். தேர்தலில் தேனி தொகுதியில் சீட் கிடைக்குமா என அப்போது கேட்கப்பட்ட கேள்விக்கு நம்பிக்கைதானே வாழ்க்கை என அவர் பதிலளித்தார். அமெரிக்காவில் படிச்சுட்டு நேராக மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டில் வந்து இறங்கி தலைமை கழகத்தில் வந்து எனக்கு எங்கள் அப்பா அந்த பதவியில் இருக்கிறாரு, எனக்கு சீட்டு கொடுங்கன்னு நான் கேட்கல. 18 வயசுலேருந்து நான் கட்சியோட வேலைகள் பார்த்துட்ருக்கேன். இப்போ எனக்கு வயசு 39. 21 வருஷமாக ஒவ்வொரு கிராமங்களிலையும் ஒவ்வொரு டவுன்லேயும் நான் வந்து போய் ஒவ்வொரு தெரு, உதாரணத்துக்கு நான் தேனி மாவட்டத்தில் இருக்கிறேன். தேனி மாவட்டத்தில் நான் போகாத வீடுகளே கிடையாது. 18 சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுடன் எஞ்சிய 3 தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் நடத்த வேண்டுமென திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் மாவட்ட செயலாளர்கள், சட்டமன்ற மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தில் 18 சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுடன் அரவக்குறிச்சி, ஒட்டப்பிடாரம், திருப்பரங்குன்றம் ஆகிய தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. 3 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலை மட்டும் தள்ளி வைத்திருப்பது ஜனநாயகத்திற்கு புறம்பான நடவடிக்கை எடுக்க திமுக புகார் தெரிவித்துள்ளது. சட்டமன்ற தொகுதிகளை காலியாக வைத்துக் கொண்டு ஆட்சியை தொடர அனுமதிப்பது ஏற்றது அல்ல எனவும் 3 தொகுதிகளுக்கும் தேர்தலை நடத்தாவிட்டால் நீதிமன்றத்தை நாட முடிவு செய்துள்ளதாகவும் திமுக தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பின்னர் அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களை சந்தித்த திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின், ஊராட்சி சபை கூட்டம் மூலமாக பிரச்சாரத்தை திமுக ஏற்கனவே தொடங்கிவிட்டது என்றும் 2004 நாடாளுமன்ற தேர்தலைப் போலவே இந்த முறையும் 40 தொகுதிகளிலும் திமுக கூட்டணி வெற்றி பெறும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். கூட்டணி கட்சிகள் குறித்த தொகுதி விவரங்கள் இன்று அல்லது நாளை அறிவிக்கப்படும் என்றும் ஸ்டாலின் தெரிவித்தார். 2500க்கும் மேற்பட்ட கிராம ஊராட்சி சபை கூட்டத்தின் மூலமாக அந்த பிரச்சாரங்களை ஏற்கனவே தொடங்கி எழுச்சியோடு வெற்றியோடு தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறது. எப்படி 2004ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையில் அமைந்த கூட்டணியின் சார்பில் 40க்கு 40 புதுவை உள்ளிட்ட அந்த வெற்றியை பெற்றோமோ அதே போன்ற வெற்றியை இந்த தேர்தலில் நிச்சயமாக திமுக கழகத்தின் சார்பில் அமைந்திருக்கக்கூடிய கூட்டணியின் சார்பில் 40க்கு 40 என்ற இடங்களை உறுதியாக வெற்றி பெறவிருக்கிறோம். எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிடுவது என்பது பற்றி முடிவு செய்யப்பட்டு விட்டதாகவும் அது குறித்த அறிவிப்பை திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் வெளியிடுவார் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி ஆகியவை அறிவித்துள்ளன. திமுக அணியில் இடம்பெற்றுள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 2 தொகுதிகளும், கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கு 1 தொகுதியும் ஒதுக்கப்பட்டுள்ளது. தங்களுக்கான தொகுதிகள் எவை என்பது தொடர்பாக இவ்விரு கட்சிகளும் திமுகவுடன் இன்று ஆலோசனை நடத்தின. விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் தொல் திருமாவளவன் தலைமையிலான குழுவினரும், கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி சார்பில் அதன் பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் தலைமையிலான குழுவினரும் திமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர்.
திமுக தலைமையகமான அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையை அடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய திருமாவளவன் எந்தெந்த தொகுதிகள் என்பது முடிவாகிவிட்டதாக கூறினார். எந்தெந்த தொகுதிகள் என்பதை முடிவு செய்துவிட்டோம். அதனை முறைப்படி திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் விரைவில் அறிவிப்பார். கல்லூரி மாணவிகளை தவறாக வழிநடத்திய புகாரில் சிறையில் உள்ள பேராசிரியை நிர்மலா தேவியை நாளை ஆஜர்படுத்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது நிர்மலா தேவிக்கு போதிய சட்ட உதவிகளை வழங்க முடியவில்லை என அவரது வழக்கறிஞர் சுகந்தி தெரிவித்தார். அப்போது நிர்மலா தேவி வழக்கில் காவல்துறையின் விசாரணை முடிவடைந்து விட்டதாகவும் இவ்விவகாரத்தில் நீதிமன்றம் எந்த முடிவு எடுத்தாலும் தங்களுக்கு ஆட்சேபனை இல்லை என்றும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதை கேட்டறிந்த நீதிபதிகள் பேராசிரியை நிர்மலா தேவியின் மனநிலை மற்றும் அவரது வழக்கின் போக்கு குறித்து அறிந்து கொள்ள நாளை அவரை ஆஜர்படுத்த நீதிபதிகள் உத்தரவிட்டனர். நாளைய தினம் ஜாமீன் மனு மீதான விசாரணையும் நடைபெறும் என நீதிபதிகள் தெரிவித்தனர். இரட்டை இலை சின்னத்தை ஓபிஎஸ் இபிஎஸ் தரப்புக்கு வழங்கிய டெல்லி உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து சசிகலா, தினகரன் தரப்பினர் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்துள்ளனர். அந்த மனுவில் ஓபிஎஸ் இபிஎஸ் தரப்புக்கு இரட்டை இலை சின்னத்தை ஒதுக்கிய தேர்தல் ஆணைய உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்றும் தேர்தல் முடியும் வரை இரட்டை இலை சின்னத்தை முடக்கி வைக்க வேண்டும் என்றும் கோரப்பட்டுள்ளது. மேலும் தேர்தலை சந்திக்க தங்கள் அணிக்கு இடைக்கால நிவாரணமாக குக்கர் சின்னத்தை ஒதுக்க வேண்டும் எனவும் சசிகலா தரப்பு மனுவில் கோரியுள்ளது. இதனை அவசர வழக்காக விசாரிக்க மறுப்பு தெரிவித்த உச்சநீதிமன்றம் வரும் 15ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று தெரிவித்துள்ளது. பொள்ளாச்சியில் நடந்த பாலியல் வன்முறை சம்பவம் பெண்கள் பாதுகாப்பாக இல்லை என்பதையே உணர்த்துவதாக திமுக எம்பி கனிமொழி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், பாலியல் வழக்கில் சம்பந்தப்பட்டவர்களை அரசும் அமைச்சர்களும் காப்பாற்ற முனையாமல் சிறப்பு நீதிமன்றம் அமைத்து உடனடியாக குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என்று கூறியுள்ளார். பொள்ளாச்சியில் நடைபெற்றதாக வெளிவரும் தகவல்கள் அதிர்ச்சி அளிப்பதாக தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் தனது ட்விட்டர் பக்கத்தில், பெண்ணினம் கசக்கப்படுவதையும் நசுக்கப்படுவதையும் துளியும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று குறிப்பிட்டுள்ளார். சரியான விசாரணை நடத்தி குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும், சிறப்பு புலனாய்வு நடத்த வேண்டும் என்றும் தமிழிசை கேட்டுக் கொண்டுள்ளார். பொது பிரிவினருக்கு 10% இட ஒதுக்கீடு வழங்குவதை எதிர்த்து திருமாவளவன் உள்ளிட்டோர் தொடர்ந்த வழக்கின் விசாரணையை மார்ச் 28ஆம் தேதிக்கு உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. பொருளாதாரத்தில் பின்தங்கிய பொது பிரிவினருக்கு அரசு கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் 10% கூடுதல் இட ஒதுக்கீடு வழங்க வகை செய்யும் சட்ட திருத்த மசோதாவை மத்திய அரசு அண்மையில் நடைமுறைப்படுத்தியது. இந்நிலையில் இச்சட்டத்திற்கு தடை விதிக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இதனை விசாரித்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய் தலைமையிலான அமர்வு 10% இட ஒதுக்கீட்டிற்கு இடைக்கால தடை விதிக்க மறுப்பு தெரிவித்தது. இந்த வழக்கை அரசியல் சாசன அமர்விற்கு மாற்றுவது தொடர்பாக ஆலோசிக்கப்படும் என கூறிய நீதிபதிகள் விசாரணையை வரும் 28ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். மக்களவை தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தேர்தல் நடத்தை விதிமுறைகளை அரசியல் கட்சிகள் கண்டிப்புடன் கடைபிடிக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுடனான ஆலோசனைக் கூட்டம் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்றது. இதில் அதிமுக, திமுக, தேமுதிக, பாஜக, காங்கிரஸ், சிபிஐ, சிபிஎம், தேசியவாத காங்கிரஸ், பகுஜன் சமாஜ் கட்சி ஆகிய 9 கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்றனர். இக்கூட்டத்தில் அரசியல் கட்சிகள் பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள் குறித்தும் வரம்புக்குள் தேர்தல் செலவினங்களை மேற்கொள்வது குறித்தும் அரசியல் கட்சிகளுக்கு எடுத்துரைக்கப்பட்டது. இக்கூட்டத்தில் கலந்து கொண்ட அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தனர். குறிப்பாக சட்டமன்ற இடைத்தேர்தல் விவகாரத்தில் 18 தொகுதிகளுடன் சேர்த்து மீதமுள்ள 3 தொகுதிகளுக்கும் தேர்தல் நடத்த வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ, 3 தொகுதி தேர்தல் தொடர்பான வழக்கை திமுக வாபஸ் பெற்றால் அது பற்றி தேர்தல் ஆணையத்திடம் தெரிவிக்கப்படும் என்று கூறினார். மதுரை அழகர் திருவிழா குறித்து ஆலோசித்து அறிக்கை வெளியிட அறிவுறுத்தியுள்ளதாகவும் அவர் கூறினார். வழக்கு வாபஸ் பெற்றால் அது ஹைகோர்ட்லேருந்து அதுக்கு உத்தரவு பண்ணணும். ஹைகோர்ட் ஹேஸ் டு give the order. After we get the order of the Honorable High Court, then we'll send it to the Election Commission for further action.
ஸோ நம்மக்கிட்ட மனு கொடுத்தா கூட ஹைகோர்ட்டில் இது முடிவு வந்தால் தான் நம்ம அடுத்த சொல்ல முடியும். இன்றைக்கி எழுதியிருக்கோம் நம்ம மதுரை மாவட்ட ஆட்சித் தலைவருக்கு. அந்த சித்திரை திருவிழா சம்பந்தம் சொல்கிறீங்க இல்லையா, அது இன்னும் கொடுக்கல. அவங்க அந்த லோக்கல் லெவலில் டிஸ்கஸ் பண்ணுவாங்க, பார்ட்டிஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவாங்க, லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன் அசஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் பண்ணிவிட்டு நம்மகிட்ட ரிப்போர்ட் கொடுக்கும். பொள்ளாச்சி இளம்பெண்கள் பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்ட நாகராஜ் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டுள்ளார். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் ஃபேஸ்புக் மூலம் கல்லூரி பள்ளி மாணவிகள் இளம் பெண்களை தொடர்பு கொண்ட மர்ம கும்பல் அவர்களிடம் நட்புணர்வுடன் பழகி அவர்களை பாலியல் வன்கொடுமை செய்தது அண்மையில் வெளிச்சத்திற்கு வந்தது. பாதிக்கப்பட்ட இளம்பெண் ஒருவர் அளித்த புகாரின் பேரில் 4 பேரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வந்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக புகார் அளித்த இளம்பெண்ணின் சகோதரரை தாக்கியதாக அதிமுக பிரமுகர் நாகராஜ் என்பவரை போலீசார் கைது செய்தனர். இதனையடுத்து குற்றவாளிகளை காப்பாற்ற அதிமுக முயற்சிப்பதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வந்தன. மேலும் தொடர் போராட்டங்களும் நடத்தப்பட்டன. இந்நிலையில் நாகராஜை அதிமுகவில் இருந்து நீக்கி OPS மற்றும் EPS உத்தரவிட்டுள்ளனர். இதனையடுத்து சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன் இந்த விவகாரத்தில் அதிமுகவிற்கு அவப்பெயர் ஏற்படுத்த திமுக சதி செய்வதாக குற்றம் சாட்டினார். இதையெல்லாம் தூண்டி விடுவது MK ஸ்டாலினுடைய மருமகன் சபரீஸ்வரன். எப்படி இதை நான் சொல்கிறேன் என்று சொன்னால், எந்த செய்தியும் எந்த பத்திரிகையிலும் வெளிவராத நிலையில் என்னுடைய படத்தை போட்டு ஒரு அரசியல் கட்சி பிரமுகரினுடைய 2 மகன்களுக்கும் இதிலே தொடர்பு இருக்கிறது என்று சொல்கிறார் என்று சொன்னால், இது எவ்வளவு பெரிய பிரட்டுத்தனம், இது எவ்வளவு பெரிய பொய் பிரட்டு என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த நிலையில் கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாண்டியராஜன் கைது செய்யப்பட்டவர்கள் மீது குண்டர் சட்டத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு நீதிமன்ற காவலில் அடைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்த விவகாரத்தில் அரசியல் தலையீடு இல்லை என்று கூறினார். அரசியல்வாதிகள் சம்பந்தப்பட்டிருப்பதாகவும் அது தொடர்புடைய இன்னும் சிலர் சம்பந்தப்பட்டிருப்பதாகவும் உள்நோக்கத்துடன் செய்திகள் பரப்பப்படுகின்றன. அது தவறான செய்திகளாகும். இந்த வழக்கில் வேறு நபர்களோ அரசியல் தொடர்போ யாருக்கும் தொடர்பு ஏதுமில்லை. இது சம்பந்தமாக தவறாக செய்திகள் பரப்புவது மீது சட்டப்படி நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். பொள்ளாச்சி பாலியல் விவகாரத்தில் பொள்ளாச்சி ஜெயராமன் காவல்துறை மூலமாக கடுமையான நடவடிக்கை எடுத்துள்ளதாக பாதிக்கப்பட்ட பெண்ணின் சகோதரர் தெரிவித்துள்ளார். எங்களோட நண்பரோட அப்பா மூலிமா, அவர் மனுச்சுமண்டி சார்ந்தவர், அவர் மூலிமா நாங்கள் பொள்ளாச்சி சட்டமன்ற உறுப்பினர் சந்தித்தோம். நடந்தது சொன்னோம். அவர் வந்து காவல்துறை மூலிமா கடுமையான நடவடிக்கை எடுத்தார். அவங்க 3 பேர் கைது பண்ணாங்க. இப்போ வரைக்கும் அவங்க உதவியாக தான், ஆளுங்கட்சி சார்ந்தவர்கள் வந்து இப்போ வரைக்கும் எங்களுக்கு உதவியாக தான் இருந்துகிட்ருக்காங்க. ஒரு சில அரசியல் விசமிகள் வந்து அவங்களோட சொந்த அரசியல் நோக்கத்துக்காக நேற்றுலேருந்து பார்த்தீங்கன்னா, நேற்று எலெக்ஷன் டேட்டை அறிவிச்சிருக்காங்க. அந்த ஒரு இதில் வந்து ஆளுங்கட்சிக்கு வந்து கெட்ட பேர் ஏற்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு இதுக்காக வந்து இணையதளத்தில் வந்து அவதூறு பரப்பிட்டு இருக்காங்க. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. அண்மை செய்திகளுக்கு என்றும் தொடர்ந்து பாருங்கள் News 7 தமிழ்.